Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் NS நடராஜனை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரே நேரத்தில் இந்தியாவில் நாம் உத்தரப்பிரதேசத்துக்கோ நாம் ஆளுகின்ற மாநிலத்திற்கோ 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்க. ஏனென்றால் இணக்கமாக பேசியதை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாநிலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் எல்லோரும் கூட ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பாடுபட்டுக் கொண்டிருப்பது தமிழகத்தில் மறுபடியும் அந்த இணக்கமான ஒரு சூழல் வேண்டும். மத்திய அரசோடு இணைந்து போகும். எங்க சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா? ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சிறு சிறு சண்டை இருக்கும், பரவாயில்ல போட்டு. ஆனா காலையிலிருந்து இரவு வரை முழு நேரமும் சண்டை போடுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெறும் சண்டை போடுவது மட்டும். கல்விக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. விவசாயத்துக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. PMC திட்டத்துக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. எதற்கு எடுத்தாலும் சண்டை போட்டு போட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார். அறுவை திட்டங்களே அது மட்டும் இல்ல, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 2வது முறையாக தொடர்ந்து இந்த தொகுதியில அண்ணன் போட்டி போடுறார். சாமிநாதன் போட்டி போடுறார். அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமா பேச மாட்டார், ஆனா எல்லா வேலையும் பின்னாடி இருந்து சரியா செஞ்சிருவார் சாமிநாதன். ஆனா வெளியிருந்து பாக்குறது எதுவுமே பேசாத மாதிரி அமைதியா இருப்பார். அவருடைய துறை பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி பிரிவு, தமிழை வளர்க்கக்கூடிய துறை. ஆனா யாரை வளர்த்தாருன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி ஐயாவுக்கும் கொடுக்கக்கூடிய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் ஒரு வேலை. ஏன்னா DIPR என்கின்ற துறை அவர் கையில் இருக்கு. பேப்பர்ல ஆடு கொடுக்கிறது மட்டும்தான், அதை தவிர எந்த வேலையும் செய்யல. இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய காங்கேயம் காளையினுடைய சிலையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அங்க காங்கேய காளையினுடைய சிலையை கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய காங்கேயம் பகுதியினுடைய முன்னாள் ஒன்றிய சேர்மன் அண்ணன் மகேஷ் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் அதிமுக அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க, சுயேட்சையா இருந்தாங்க. அவருக்கு தெரியும் ஒரு காங்கேயம் காளையை காங்கேயத்தில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தடையை ஏற்படுத்தி எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதை கொண்டு வராமல் செய்து அதை திமுக கொண்டு வந்தார். சரி, காங்கேய காளைய சிலையை வச்சுங்களே, நல்லதாங்க இருக்கட்டும். ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில காளை மருத்துவர்களுக்கு மாசத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுத்து இந்த சிலையை வைக்கிற காட்டின ஆர்வத்தை காளை வளர்த்துறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா காளை நல்லா வளர்த்துவாங்க. அவர்களுக்கு தேவை வெறும் டிராமா டிராமா டிராமா. அதை தவிர எதுவும் இல்லை. யாரோ வெட்ட வேண்டிய சிலைக்கு யாரோ நினைத்து யாரோ பெயர் வைத்து யார் பெற்ற பிள்ளைக்கு பெயர் மட்டும் அவங்க வைப்பாங்களாம். இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில காளை வளர்த்துவர்களுக்கு, ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று அவர்கள் கொடுத்த 511 தேர்தல் வாக்குறுதியிலே ஒரு வாக்குறுதி. ஆனா காளை வளர்த்துறவங்க யாருக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஏனென்றால் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பசுமாட்டுல பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதான்னு கூட தெரியாது. அவர் எப்படி காளை வளர்த்தவர்களுக்கு அவர் எப்படி ஊக்கத்தொகை கொடுப்பாரு, அவர் எப்படி 1000 ரூபாய் கொடுப்பாங்க என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சொந்தங்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 கூட நிறைவேற்றலைங்க ஐயா. இன்னைக்கு காலையில உதகமண்டலத்தில் இருக்கும் பொழுது ஊட்டியில காலையில இருந்தாங்க ஐயா, பேசணும். ஒரு தேர்தல் வாக்குறுதி சொல்லி காட்டுங்க, நீங்களே எண்ணிப்பாரு. வாக்குறுதி 1 நிறைவேற்றினாங்களா? இல்லை. 2 இல்லை. வாக்குறுதி 7 இல்லை. சொல்லிக்கிட்டே போலாம். 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிவிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் 99% நிறைவேற்றி விட்டோம் என்று முழு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப கனிமொழி அக்காவுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அவங்க நேற்று தூங்கும் போது கனவுல வர்றதுல உண்மை நினைச்சு காலையில மைக்ல பேசுறாங்க. நேற்று அக்கா கனிமொழி அவர்கள் காலையில பேசுறாங்க, மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ் நம்ம கிட்ட இல்லைங்க. அது வளைகுடா நாட்டில் இருக்குது, நம்ம போய் அதை வாங்கிட்டு வரோம். அவங்ககிட்ட இல்லாத பொருள் வெளியிட்டு வாங்குறாங்க. இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான்ல 45% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷ்ல 30% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. ஆனா பெட்ரோல் விலையே உயராத ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத நாடு. 1 ரூபாய் நான் பெட்ரோல் விலை உயர்த்தாம கொண்டு போயிருக்கு. ஐயா, இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியன் ஆயில், BP போய் கேட்டீங்கன்னா
சுத்திகரிப்பு பண்ணி வெளியே வரக்கூடிய பெட்ரோல் 132 ரூபாய் வருதுங்க ஐயா. 132 ரூபாய் ஒரு பெட்ரோல் ரிஃபைன் பண்ணி வெளியே வந்தா. ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய லாஸ் 1 லிட்டருக்கு 28 ரூபாய் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால சமீபத்தில் எக்ஸைஸ் டியூட்டியை 10 ரூபாய் குறைச்சு அவர்களுக்கு அந்த 10 ரூபாயை கொடுத்தோம். ஏன்னா அவங்க லாஸ்ல ஓட்ட முடியாது. இன்னைக்கு இந்த வளைகுடா போர்ல இந்தியாவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒரு அரசு அதை அற்புதமாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டும்தான். திமுக காரங்க ஜெனரல் நாலேஜ் வீக். இதுல அக்கா கேட்டு சொன்னா எப்படி புரியும்? அக்கா கேஸ் எங்க வருது அவங்களுக்கு எங்க புரியும்? எங்க வருது எப்படி புரியும்? அவங்க எல்லாம் கஷ்டப்படாம நேர பதவியில் வந்து உட்கார்ந்துறாங்க. கடந்த 3 நாட்களாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. மாத்தி மாத்தி எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டுவதை முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். முழு நேர வேலை இதான் உங்களுக்கு வேலை. பழைய உதயநிதி ஸ்டாலின் தரம் தாழ்த்தியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் இந்த முறை தோக்க போறார். அது நன்றாக தெரியும் தோக்க போறார். ஆனால் தரம் குறைந்த வார்த்தையில எடப்பாடி பழனிசாமி வயது என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வயது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் அனுபவம் என்ன? கருத்து வேறுபாடுகள் அரசியல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கடந்த 3 ஆண்டுகளா பாருங்க. இன்னைக்கு கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு எப்படி மேல போயிட்டார். யாராவது அவங்களை எழுத்து பேசினா மலர் வளையம் வைப்பாங்களாமா. மலர் வளையம் ஐயா, மலர் வளையம் யாருக்கு ஐயா வைப்பாங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்பாங்க. இன்னைக்கு அவங்களை எழுத்து பேசினாவே மலர் வளையம் வைப்போம் என்று கனிமொழி கருணாநிதி அவர்கள் மிரட்டுகின்றார். இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அலட்சியமான ஒரு போக்கு அவர்களுடைய பிரச்சார யுக்தியில தெரியும். தோற்று போகின்றோம் என்பதற்காக எல்லோரையும் கூட ஏகபட்சத்திலே திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள். ஆனால் நமக்கு இந்த முறை தேவை. காங்கிரத்தில் எப்படி 2011 ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் 41,000 வாக்கு வித்தியாசத்தில் மேற்பட்ட 42,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் NSR நடராஜ் அவர்கள் இந்த பகுதியில் எப்படி நீங்கள் வெற்றி பெற செய்தீர்களோ இந்த முறை அண்ணன் உங்களுடைய அன்பையெல்லாம் பார்த்து அண்ணன் அவர்கள் குறைந்தபட்சம் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரத்தில் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நம்மளை வெற்றி பெற செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும் பொழுது, எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அருமை சொந்தங்கள். இன்னைக்கு காங்கேயத்துக்கு மட்டுமே 511 தேர்தல் வாக்குறுதியில காங்கேயத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 3 இருக்குது இல்லையா? 3 இருக்கு. 511 காங்கேயத்திலே ESI மருத்துவமனை கட்டுவோம், காங்கேயத்திலே சுற்றுச்சாலை அமைப்போம், காங்கேயத்திலே காலை ஆய்வு மையம் மற்றும் காலை சந்தை அமைப்போம். இது காங்கேயத்தில் கொடுக்கப்பட்ட 3 தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா அடுத்த 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்பா 511 70 தான் பண்ணீங்க? என்ன தைரியம் இருந்தா 2026 தேர்தலுக்கு புதிதாக இன்னொரு 505 கொடுத்துட்டாங்க. ஆமா, நீங்களே தாய்மார்கள் இருக்கிறீங்க. இவங்க டோக்கன் கொடுப்பாங்களாமா, அந்த டோக்கனை வாங்கணுமா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போன்னு சொல்லுவாங்களாமா, அந்த கடைக்கு போகணுமா? யாரையெல்லாம் ஏமாத்துற வித்தையை பாருங்க. அந்த கடையில போய் மிக்சியோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ வாங்கி டோக்கன் கொடுங்க. நீங்க உண்மையாகவே ஆட்சிக்கு வர நம்பிக்கை இருந்தா அக்கௌண்ட் அந்த பணத்தை போட்டு போலாமே, அக்கௌண்ட்ல போட்டு போலாமே. இன்னைக்கு இந்தியா பண பரிவர்த்தனையில நம்ம நம்பர் 1 உலகத்தில் இருக்கின்றோம். எல்லாமே பேமெண்ட், எல்லாமே டிஜிட்டல் கரன்சி. உங்களுக்கு உண்மையாலுமே தாய்மார்களை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்கௌண்ட்ல போடுங்க, அக்கௌண்ட்ல போடுங்க. இங்கே மட்டும் டோக்கன் வாங்கி கியூல நின்று வெளியே போய் என்ன நடக்காத ஆள் இல்லாத ஊருக்கு போவதை போல நடக்காத ஒரு விஷயத்துக்கு டோக்கன் கொடுத்து செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள். எந்த காலத்திலும் கூட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாக்குறுதியை நம்ப மாட்டீர்கள் நான் நம்புகின்றேன். காரணம், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் கொடுப்பேன். எப்ப சொன்னாங்கம்மா? 2021 மேல. நாமளும் சரி வந்தோடனே கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோம். முதல் 28 மாசம் கொடுக்கல, தாய்மார்கள் மறந்து விடாது. முதல் 28 மாசம் கொடுக்கல. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் ராஜ் 2 கையில வாட்ச் கட்டிருப்பாரு. அப்ப 2 வாட்ச் கட்டிருப்பாரு. இப்ப ஒன்னு கழட்டிட்டாரு. அப்ப அமெரிக்கால இருந்து வந்தனால 2 வாட்ச் கட்டிருப்பாரு. பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, அண்ணே 2 வாட்ச் கட்டிருக்கிறீங்க, டைம் சரியா இருக்கா, எப்ப அதை கொடுப்பீங்க 1000 ரூபாய்? சொன்னோம், ஆனா எப்படி சொன்னோமா அப்படின்னா வடிவேல் மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னோம், ஆனால் எப்படி சொன்னீங்களா? 29வது மாசத்துல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கிறாங்க 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கு கொடுத்தாங்க. 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 37,000 ரூபாய் தான் 5 வருஷத்துல உங்களுக்கு வந்த பணம். 5 வருஷம் எத்தனை நாளுங்க? 1825 நாள். 1825 நாள்ல 37,000 ஒரு நாளுக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவு அதிகமா இருக்கு?
2,10,000 ஒரு தலைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,80,000. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடன் ஜாஸ்தி பண்ணிருக்கிறாங்க. அப்ப 1825 நாள் கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்க ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் இந்த அரசு கடன் வாங்கி இருக்கின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தாய்மாரை முறைச்சு பாக்குறாங்க, நான் கடன் வாங்கல, என்னை பார்த்து ஏன் சொல்றேன், நம்ம நீங்க வாங்கல, ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது மாநில அரசு வாங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றேன். அப்ப 150 ரூபாய் உங்க ரேஷன் அட்டையின் மீது தினமும் கடன் வாங்கி 20 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதன் பெயர் தான் கருணாநிதி தனம். கருணாநிதி தனம் கேட்டீங்கன்னா இதான் கருணாநிதி தனம், இதான் திராவிட மாடல் அரசு. இப்படி ஏமாற்றுவதே முழு நேர தொழிலாக வைத்து ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள். அது மட்டுமல்ல, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 முறை சொல்வது, நாங்க கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே போன ஆண்டு மட்டுமே மத்திய அரசு கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த ஸ்காலர்ஷிப் மட்டுமே 1299 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. நம்ம எங்கேயாச்சும் போய் கம்பட்டம் அடிக்கிறோமா? இல்ல 1299 கோடி கொடுத்தோம், 1299 கோடி கொடுத்தோம். கல்வியிலும் கூட ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டும்தான். ஆனால் அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இவங்களை நீங்க பக்கத்திலே விடக்கூடாது. அதை தாண்டி எப்படி இங்க அண்ணன் NS நடராஜ் அவர்கள் உங்கள் முன்பு 2011 ஒரு பெரிய ஆதரவை எல்லாம் நீங்கள் கொடுத்து அவரை வெற்றி பெற வைத்தீர்களோ, அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே 2025 ஆகஸ்ட் மாசத்துல இந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலை 381A அது நம்ம ஊர் வழியாக அதை மத்திய அரசு திட்டம் போட்டிருந்தாங்க ஐயா. அது குறிப்பாக வெள்ளகோவில், முத்தூர் இந்த பகுதியில 381A வரும் பொழுது நிறைய விவசாய பெருமக்களுடைய விளைநிலம் போவதாக இருந்தது. வீடுகள், சிறு குறு வணிக நிறுவனத்துக்கு எல்லாம் பிரச்சனை இருந்தது. இங்க இருந்து நாம் எல்லோரும் டெல்லிக்கு சென்றோம். இங்க இருந்து நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் அவர்கள், அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு அண்ணன் முருகன் அவர்கள், அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு போய் நிதின் கட்கரி ஐயாவை கேட்டோம், ஐயா தயவு செஞ்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், திரும்ப வெறுங்கையில் அனுப்பிடாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி திட்டத்தை நிறுத்துங்க. அப்ப நிதின் கட்கரி அவங்க சொன்னாங்க, என் கையில ஒண்ணு இல்லப்பா, இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம், மத்திய அரசு நாங்க பணம் மட்டும்தான் கொடுக்கிறோம், ஸ்கெட்ச் பிளான் எல்லாமே மாநில அரசு தான் போடுறாங்க, நீங்க மாநில அரசு போய் பாருங்க. நாங்க சொன்னோம், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்ப நாங்க மாநில அரசு போய் மக்கள்கிட்ட தான் நாங்க புரிய வைக்க முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஐடியா இருக்கிறதுனால மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டமாக இருந்தாலும், மத்திய அரசு பணம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சண்டை போட்டு அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு தான் திரும்ப ஊருக்கே வந்தவங்க. அந்த திட்டத்தினுடைய ரீஅலைன்மெண்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க, இந்த ரூட்ல இது போகக்கூடாது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். இன்னைக்கு வருகின்ற காலத்தில் இது போன்ற சிறு குறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை இரண்டு அரசுகளும் இணைந்திருக்கும் பொழுது மிக வேகமாக அதை செயல்படுத்த முடியும். அதனாலதான் நம்முடைய காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் NS நடராஜ் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக, நாம் எல்லோரும் கூட நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக நம்முடைய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்துல அண்ணனை ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே சொல்லுங்கள, இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல குற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கு காரணம் யாருன்னு பாருங்க. இன்னைக்கு சில பேர்ல படிக்கிறாங்க, ஹரிஹரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வச் செயல், பேரே பாருங்க தெய்வச் செயல், பாஸ்கரன், பெரிய நாயகன், இவங்கெல்லாம் யாருன்னாங்க ஐயா? நம்முடைய சகோதரர்கள் மீது பாலியல் வன்கொடுமை தாக்குதல் நடத்தி பிடிபட்ட முக்கிய குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அதே போல சர்ஃப்ராஸ் நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்சன், சரண்யா, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா போதை வழக்கில் பிடிபட்டு முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அருமை சொந்தங்களை அடுத்து படிக்கிற பாருங்க, மருவூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஐயா, இன்னைக்கு காலையில ஊட்டியில பேசினாங்க ஐயா, குன்னூர்ல 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேர் ஜாகீர் ஹுசைன், அவர் பேரு திமுக காரன். எல்லாருமே இந்த இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு. சில திமுக காரங்க பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போனாங்க, சில பேர் கரெக்டா இந்திய பார்த்து அழிச்சிட்டாங்க.
சில திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாதனால இங்கிலீஷ் போய் அழைச்சாங்க. ஏதோ ஒன்று அழைப்ப பெயிண்ட் காலம் வந்தாச்சு, ஏதோ ஒன்று அழைச்சிட்டு போவார். ஆனா இந்த ஜாகிர் ஹுசேன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஒரு 10 பேர் இப்படி கை நீட்டி சத்திய பிரமாணம் எடுத்தார். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்ற உறுப்பினர் பக்கத்துல இருந்த பெண்ணுடைய வளையல் அப்படியே உருவினார். அதை நம்ம எல்லோருமே பார்த்தோம். என்ன அது ஹிந்திக்கு எதிராக ஒரு பிரமாணம் எடுக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி கையில் இருக்கக்கூடிய வளையலை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்று அது ஒரு உதாரணம். அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும் குற்றங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கஞ்சா அதை சர்வதேச அளவில் கடத்தி விற்கக்கூடியவர்கள், ஈடி கேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார். ஏன் KN நேரு அவர்கள் மீது 3 டோசியரை ஈடி அமைச்சிருக்கிறாங்க. 3ம் சேர்த்துனீங்கன்னா 1700 கோடி ரூபாய் ஊழல். 3க்கும் வழக்கு போடாம தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி அதற்கு திமுக பிளாக் என்று பெயர் வச்சு இவங்க கையிலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சு ஒருவராக அனுப்பணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார். நாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் தாய்மார்கள் தயவு செஞ்சு கேட்கணுங்கம்மா. இன்னைக்கு திமுக கார பிரச்சனை பண்றான். ஐயோ இந்த 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அம்மா நீங்க நல்லா கேட்கணும். நாம மத்திய அரசு நாம் இந்த திட்டத்தையே மாற்றி விட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்றி இருக்கின்றோம். நாம யாருங்க 25 நாள் உங்களுக்கு உயர்த்தினது யாரு? நம்முடைய அரசு. ஸ்டாலின் அவர்கள் 2021 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்னால் ஒரு நாளே உயர்த்தீங்க. 25 நாள் நாம் உயர்த்தியிருக்கோம். அம்மா உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 46,000 கோடி. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிகப்படியாக நிதி கொடுத்தது தமிழகத்திற்கு தான் 46,000 கோடி. நம்மை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகார், நம்மளை விட மக்கள் தொகை அதிகம், கிராமப்புறங்கள் அதிகம். பீகார் நாம் ஆட்சியில் இருக்கிறோம். நாம் ஆட்சியில் இருக்கிறோம். பீகாருக்கே 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி தான் கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கு நாம் எதையும் பார்க்காம 46,000 கோடி கொடுத்திருக்கோம். அதனால் நம்முடைய ஆட்சி இங்கே வரும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் டெல்லியில இருந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து அடிப்படை கட்டமைப்புக்கான எல்லா நிதியும் கூட அன்னைக்கே மதுராந்தகத்துல ஸ்டேஜ்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சார். நடந்தாய்வாளை காவேரி திட்டத்தை நாங்கள் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்த இன்னைக்கு திமுக அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணுங்கம்மா. இந்த PAP கால்வாய் எல்லாம் மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணி கடைமடைக்கு தண்ணி கொண்டு வரணும். அதையும் நம்ம செய்யணும். அதே போல விவசாய திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமே முடங்கி கிடக்கிறது. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஆனைமலை நல்லாறு திட்டம் அங்க முடங்கி கிடக்குது. அதையும் நம்ம ஆரம்பிக்கணும். காமராஜர் காலத்திலிருந்து முடங்கி கிடைக்கக்கூடிய திட்டம் அதையும் ஆரம்பிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் விவசாயம் வளரும். வெறும் 3.5 விழுக்காடு வச்சோம்னா அடுத்த தலைமுறை யாருமே விவசாயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் இந்த முறை மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு யார் வேண்டாம் என்பதை நீங்க தெளிவாக இருக்கணும். நமக்கு திமுக வேண்டாம். அதே நேரத்தில் இளைஞர்கள் கேட்டாங்க, அண்ணே ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது, 4 பேர் இருக்கிறாங்க, யாருக்கு போடுறது? இது பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கண்ணா. இது நேராக சத்தியமாக திமுக வேண்டாம், NDA வேண்டும் என்று தெளிவாக ஓட்டு போடக்கூடிய தேர்தல். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அதிகமா வாக்கு போட போறாங்க. 18 வயசு 19 வயசுல மட்டுமே 14 லட்சம் பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். 20 இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07 லட்சம் பேர். அப்ப 1,23 லட்சம் பேர் 29 வயசு கீழே இருக்கிறீங்க. நீங்க இந்த தேர்தல் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. 1,29 லட்சம் பேர் மொத்தம் 5,60 லட்சம் பேர் வாக்காளர்கள் இளைய தலைமுறை முடிவு செய்ய போகின்றார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க. அதனால இளைய தலைவர் நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கான ஆட்சி இது, உங்களை முன்னேற்றுவதற்கான ஆட்சி இது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான ஆட்சி இது. மத்தியில் ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருவரும் இணையும் பொழுது தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால இளைஞர்கள் எதுவுமே குழப்பிக்காதீங்க, எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. புதிதாக யாரையும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கான தேர்தல் இது இல்லை. ஏன்னா இவங்க 5 வருஷமா பண்ண தப்ப ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு 10 வருஷம். அதனால தயவு செய்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் NS நடராஜ் அவர்கள் 60,000க்கு மேல வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை கிடைக்கிறது. அருமை சொந்தங்களே,
அது மட்டும் இல்ல, நீங்க மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஊர்ல யார் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் நாம் இங்கே வரவழைக்க வேண்டும். அவர்களை நாம் இங்கே வந்து வாக்கு செலுத்த வைக்க வேண்டும். ஒரு ஓட்டை கூட நம்ம விடக்கூடாது. நம்முடைய குடும்ப ஓட்டு, நம்ம ஓட்டு, எல்லோரையும் இங்கே கொண்டு வந்து சரியான முறையில வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் கடவுள் நோக்கி இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மிக கடுமையாக களத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் போட்டியிட்ட அண்ணன் முருகவேல் என்கின்ற ராமலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, காங்கேயம் நகர கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்றத்துடைய தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் வெங்கு மணிமாறன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குண்டல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு, சென்னிமலை மத்திய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சென்னிமலை மத்திய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்கவேலன் அவர்களுக்கு, வெள்ளக்கோவில் நகர கழக செயலாளர் டீலக்ஸ் அண்ணன் அருமையண்ணன் மணி அவர்களுக்கு, வெள்ளக்கோவில் ஒன்றிய கழக செயலாளர் ஐயா டிஆர் ஐயா அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய டாக்டர் வி விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் NS நடராஜனை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் NDA கூட்டணி தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது என்று பரப்புரையில் பேசினார். திமுக அளித்த 511 வாக்குறுதிகளில் 70 கூட நிறைவேற்றாதவர்கள்தான் முதல்வர் ஸ்டாலின் என அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்து பேசிய பரப்புரையை நாம் நேரலையாக பார்த்தோம்.